காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆயாச்சு. எப்படி அடுத்த லைஃப்பில் முன்னேறதா உத்தேசம்? இப்படிப்பட்ட ஏளனமான பேச்சுக்கு ஆளானவங்க வாழ்க்கையில் பல ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸை பார்த்து என்னடா லைஃப் இதுன்னு நொந்து போனவங்களுக்கான ஒரு எனர்ஜி பூஸ்டர் தான் இந்த வீடியோ. அது எப்படி ஒரு ஃபார்மர் தன்னுடைய தாத்தாவோட தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் போம்ஸை எழுத ஸ்டார்ட் பண்ணி தன்னோட லைஃப் டைமில் மொத்தமாக 256 போம்ஸை எழுதி முடிச்சிருக்க முடியும்? காலேஜ் ட்ராப் அவுட் ஆன இவர் டீச்சிங் ஃபீல்ட்லேயும் ஒரு கலக்கியிருக்காரு. போயட்ரிக்கு இவர் செஞ்ச கான்ட்ரிபியூஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்காக இவருடைய சொந்த ஊரான ரிப்டனில் வசிக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிற மலைக்கு இவரோட பெயரை வச்சுருக்காங்க. அது மட்டுமா, இவர் உலகின் மிக உயர்ந்த விருதான நோபல் பிரைஸுக்காக 31 வாட்டி பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு. இந்தியாவின் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு இறக்கும் தருவாயில் கூட இந்த போயட்டோட புக்ஸை தன்னுடைய பெட்சைட் டேபிளில் வச்சுருந்துருக்காரு. அந்த போயட் வேறு யாரும் இல்லை, 20th செஞ்சுரியோடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி அக்ளைம்டு போயட்னு கொண்டாடப்பட்டவர், போயட் ஆஃப் மேன் அண்ட் நேச்சருங்கிற டைட்டிலுக்கு ஆப்டான ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான். அவருடைய பயோகிராஃபியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவருடைய ஃபுல் நேம் ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட். மார்ச் 26, 1874 சான் ஃப்ரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியாவில் நம்ம போயட் பிறக்கிறாங்க. இவருடைய அப்பாவான வில்லியம் பிரஸ்காட் ஃப்ராஸ்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட், எடிட்டர் அண்ட் டீச்சர். அம்மா இசபெல்லே மூடி ஒரு ஸ்கூல் டீச்சர். ஃப்ராஸ்ட்டுக்கு 11 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா டியூபர்குலோசிஸ் டிசீஸால் பாதிக்கப்பட்டு இறந்தும் போகிறாரு. ஃப்ராஸ்டோடைய ஃபேமிலி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து லாரன்ஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. அடுத்ததாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இவர் ஃபார்மலாக காலேஜ் போய் டிகிரி வாங்க கிடையாது. இவர் ஆக்சுவலி ஒரு காலேஜ் ட்ராப் அவுட். ஒரு வாட்டி இல்லைங்க, 2 வாட்டி காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டார்ட்மவுத் காலேஜில் 2 months தான் போயிருக்காரு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு இவருடைய இல்னஸ் காரணமாக. ஃப்ராஸ்ட் 1892 லாரன்ஸில் இருக்கிற ஹை ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே அவர் தன்னுடைய ஃப்யூச்சர் ஒய்ஃபை மீட் பண்ணுறாரு. அவங்க தான் எலினர் மரியம் ஒயிட். அடுத்ததாக ஏர்லி இன்ஃப்ளூயன்சஸ். ஃப்ராஸ்ட்டுக்கு போயட்ரி படிக்கவும் எழுதவும் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆனதுக்கு மிகப்பெரிய இம்பேக்டாக இருந்தது அவர் படித்த ஸ்கூல் அண்ட் அவருடைய மனைவி எலினர்னே சொல்லலாம். 1894 இவருடைய ஃபர்ஸ்ட் போயம் மை பட்டர்ஃப்ளை அண்ட் எலிஜி நியூயார்க்கில் இருக்கிற இண்டிபெண்ட் லிட்ரரி ஜேர்னலில் வெறும் $15 பப்ளிஷ் ஆகுது. பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுக்கும் எலினர் மரியம் ஒயிட்டுக்கும் 1895 மேரேஜ் ஆகுது. அவங்களுக்கு 6 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதில் வெறும் 2 குழந்தைங்க மட்டும்தான் சர்வைவ் ஆகுறாங்க. மீதி இருக்கிற 4 குழந்தைங்க வெவ்வேறு காரணத்தினால இறந்தும் போகிறாங்க. லைஃப் இஸ் அ ட்ராஜடி வென் சீன் இன் க்ளோஸ்அப்புங்கிற சார்லி சாப்ளினோடைய கோட் ராபர்ட் ஃப்ராஸ்டோட லைஃபுக்கு ரொம்பவே பொருத்தமானதாகவே இருக்கும்னு சொல்வேன். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃப்ராஸ்டோட லைஃப்பில் பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் க்ரீஃப் அண்ட் லாஸாலேயே கவர் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அவருடைய லைஃப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 years அவருக்கு இருக்கும்போது அவருடைய அப்பா டியூபர்குலோசிஸ் டிசீஸால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாரு. அவருடைய அம்மா கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. அவருடைய பையனான எலியட் காலரா டிசீஸால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாரு. அவருடைய டாட்டரான எலினர் பெட்டினா 1 day after her birth இறந்து போகிறாங்க. வேறஸ் அவங்களுடைய சிஸ்டர் ஜெனி மென்டல் இல்னஸால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் செய்யப்படுறாங்க. டாட்டர் மர்ஜோரி சைல்டு பர்த்துக்கு அப்புறமேட்டு இறந்து போகிறாங்க. அவரோட ஒய்ஃபான எலினர் மரியம் ஒயிட் பிரெஸ்ட் கேன்சரால் அஃபெக்ட் ஆகப்பட்டு கடைசியாக ஹார்ட் ஃபெயிலியர் இறந்து போகிறாங்க. சன் கரோல் சூசைட் அட்டம் பண்ணி இறந்து போயிடுறாரு. டாட்டர் இர்மாவும் மென்டல் சிக்னஸால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் செய்யப்படுறாங்க. இப்படி ஃப்ராஸ்டோட லைஃப்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராஜடியாகவே தான் போயிட்டுருக்குது ஃப்ராஸ்டோட லைஃப்பில். அண்டு ரொம்பவே பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷனில் தான் ஃப்ராஸ்ட் இருந்திருக்காருனே சொல்லலாம். ப்ரொஃபஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராஸ்ட் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு டீச்சிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நியூஸ் பேப்பர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு காப்லராக ஒர்க் பண்ணியிருக்காருங்க.
அப்புறமேட்டு ஃபார்மராக 9 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவங்க தாத்தாவோட ஃபார்மில். ஆனால் அதில் அவர் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு. சென்டினல்ங்கிற மேகசினோடைய எடிட்டராக இருந்திருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் டீச்சராகவும் இருந்திருக்காரு. எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி தாங்க ஓடிட்டுருக்குறோம். அந்த இலக்கை அடையிறதுக்கு நம்ம பல போராட்டங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளில் பல பேர் யோசிப்போம், நான் ரொம்ப டேலண்டட் அண்ட் ஸ்கில்டு, ஆனால் என்னோடய ஸ்டஃப் அண்ட் பொட்டென்ஷியலை வெளிப்படுத்த சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டுன்னு. இதே மாதிரியான நிலமை ஃப்ராஸ்டோடைய லைஃப்லையும் நடந்திருக்கு. இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பல பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. தன்னுடைய ஒர்க்குக்கு சரியான அங்கீகாரம் அமெரிக்காவில் கிடைக்கல, சரியான பப்ளிஷர்ஸும் அமெரிக்காவில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஃப்ராஸ்ட்டு அமெரிக்காவில் இருந்து இங்கிலாந்துக்கு புலம்பெயர்றாரு. எக்ஸ்பேட்ரியேட்டாக போகிறாரு. ஒரு வழியாக இங்கிலாண்டில் போய் செட்டில் ஆகிட்ட ஃப்ராஸ்ட்டுக்கு சில அறிமுகங்கள் கிடைக்கிறாங்க. அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய சமகால பிரிட்டிஷ் போயட் சில பேர் இருக்காங்க. அவங்க தான் எட்வர்ட் தாமஸ், ரூபர்ட் ப்ரூக் அண்ட் ராபர்ட் கிரேவ்ஸ். எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீடுங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எஸ்ரா பவுண்டோட நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எஸ்ரா பவுண்டும் ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய ஒர்க்ஸை பப்ளிஷ் அண்ட் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாருங்க. அடுத்ததாக ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய முக்கியமான ஒர்க்ஸ் இல்லதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். எ பாய்ஸ்வில் 1913, நார்த் ஆஃப் பாஸ்டன் 1914, நியூ ஹாம்ஷயர் 1924, வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் 1928, a collection of poems 1931, a further range 1937, a witness tree 1943, in the clearing 1962. ராபர்ட் ஃப்ராஸ்ட் தன்னோட வாழ்நாளில் மொத்தமாக 256 போம்ஸ் எழுதியிருக்காருங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதில் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாளில் படிக்கக்கூடிய போம்ஸ், அதாவது நோட்டபிளான அவருடைய சில போம்ஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். பர்ச்சஸ், ஃபயர் அண்ட் ஐஸ், மெண்டிங் வால், நத்திங் கோல்ட் கேன் ஸ்டே, த ரோட் நாட் டேக்கன், த கிஃப்ட் அவுட்ரைட், ஸ்டாப்பிங் பை woods ஆன் அ ஸ்னோவி ஈவினிங், acquainted with the night, after apple picking, desert places, home burial, the death of the hired man. ராபர்ட் ஃப்ராஸ்ட் போம்ஸ் மட்டும் எழுதலைங்க, சில பிளேஸும் எழுதியிருக்காரு. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். A way out, a one act play, a mask of reason, a mask of mercy, the cows in the corn, a one act Irish play. நெக்ஸ்ட் ஃப்ராஸ்டோடைய போம்ஸில் இருந்து சில முக்கியமான கோட்ஸை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep, from stopping by woods on a snowy evening. Good fences make good neighbors, from mending wall. Two roads diverged in a wood, and I took the one less travelled by, and that has made all the difference, from the road not taken. The road not taken போம் பற்றின ஒரு சின்ன ஃபேக்டை இப்போ பார்ப்போம். ஆக்சுவலி இந்த போம் ராபர்ட் ஃப்ராஸ்ட் தன்னுடைய வாக்கிங் கம்பேனியனான எட்வர்ட் தாமஸ் பற்றி எழுதின ஒரு ப்ரைவேட் ஜோக். என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டும் எட்வர்ட் தாமஸும் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது எட்வர்ட் தாமஸ்க்கு குழப்பம் ஏற்படுது. எந்த வழியில் போகலாம், இந்த வழியில் போகலாமா இல்லை அந்த வழியில் போகலாமா அப்படின்ட்டுன்னு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறாரு. அப்படி அவர் குழப்பத்தில் இருக்கும்போது ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின போம் தான் இது. நெக்ஸ்ட், Earth is the right place for love. I don't know where it's likely to go better, from Birches. அச்சீவ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் தன்னுடைய லைஃப் டைமில் டோட்டலாக 256 போம்ஸ் வரைக்கும் எழுதியிருக்காரு. ஜான்வரி 20, 1961 வெர்மாண்ட் ஸ்டேட்டோடைய போயட் லாரியேட்டாக ஆகுறாங்க. பிரசிடென்ஷியல் இனாக்ரேஷனில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச ஃபர்ஸ்ட் எவர் போயட்டுங்கிற பெருமைக்குண்டானவர் ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஆக்சுவலி ஜான் எஃப் கென்னடி ஃப்ராஸ்டோடைய மிகப்பெரிய ஃபேனுங்க. பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி தன்னுடைய 1961 இனாக்ரேஷனுக்கு ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை போம் ரீடிங்காக இன்வைட் பண்ணுறாரு.
அப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் அந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக ஒரு போம் எழுதிட்டு வந்திருக்காரு. அந்த போமோட பேர் டெடிகேஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சன்னோட கிளேர் காரணமாக அவரால் ராபர்ட் ஃப்ராஸ்டால் அந்த போமை படிக்க முடியல. ஸோ அதுக்கு பதிலாக த கிஃப்ட் அவுட்ரைட் அப்படிங்கிற போயட்டிக் பீஸை ராபர்ட் ஃப்ராஸ்ட் அந்த அக்கேஷன் அப்போ படிக்கிறாரு. அடுத்ததாக ராபர்ட் ஃப்ராஸ்ட் வாங்கின சில அவார்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ்னு சொல்லப்படுற நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சருக்காக நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் 31 டைம்ஸ் நாமினேட் செய்யப்பட்டிருக்காருங்க. The only ever poet to receive Pulitzer Prize 4 டைம்ஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 1924 நியூ ஹாம்ஷயருக்காகவும், 1931 கலெக்டட் போம்ஸ்க்காகவும், 1937 அ ஃபர்தர் ரேஞ்சுக்காகவும், 1943 அ விட்னஸ் ட்ரீக்காகவும் 4 டைம்ஸ் புலிட்சர் ப்ரைஸ் வாங்குறாரு. ஸோ ஃபைனலாக 1960 காங்கிரஷனல் கோல்டு மெடல் அவார்டும், 1963 பொலிங்கன் ப்ரைஸும் வாங்குறாரு ஃப்ராஸ்ட். அடுத்து நாம் ஃப்ராஸ்டோடைய லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜான்வரி 31, 1963 ஃப்ராஸ்ட்டுக்கு 88 இயர்ஸ் இருக்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறாரு. அவரை ஓல்டு பெனிங்டன் சிமெட்ரியில் பரி பண்ணுறாங்க. இவருடைய டாம் ஸ்டோனில் ஒரு எபிடாஃப் இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த எபிடாஃப் த லெசன் ஃபார் டுடேங்கிற போம்லேருந்து எடுக்கப்பட்ட லாஸ்ட் லைன் தான் அது. ஹீ ஹேட் அ லவர்ஸ் குவாரல் வித் த வேர்ல்டு. ஃப்ராஸ்டுடைய லைஃப்பில் பல போராட்டங்கள், இழப்புகள், நிராகரிப்புகளை பார்த்து அவருடைய 40 வயசுக்கு அப்புறம்தான் சக்ஸஸே டேஸ்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஃப்ராஸ்ட் மாதிரியே நீங்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய அவமானங்கள், துக்கங்கள், இழப்புகள் சந்திச்சிருக்கலாம், இல்லையா சந்திக்க நேரிடலாம். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி அடைஞ்சே தீருவேங்கிறதுல உறுதியாக இருங்க. அதுக்காக தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் செய்யுங்க. பிகாஸ் குட் திங்ஸ் டேக் டைம் இல்லையா?